सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளியாக நாம் காணப்போகிறது 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பெயர்ச்சியில் மிகப்பெரிய லாபங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய 2 ராசிகளை பற்றி தான் நாம் இந்த காணொளி வாயில பார்க்க போறோம். முதலாவதாக ரிஷபராசி, அடுத்ததாக மகராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு பயிற்சி ஆகும் போது ரிஷபத்திற்கு 11ஆம் இடத்தில் வருகிறார். 11ஆம் இடம் என்றது உபஜயஸ்தானம் சொல்ல, அங்கே பாவக்கிரகங்கள் இருந்தால் வெற்றி மேல் வெற்றி என்பது நம்முடைய ஜோதிடத்தில் உள்ள ஒரு விதி. அதன்படி இப்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி யோகா தான். ரிஷபராசியோ ரிஷப லக்கணத்திற்கோ சனி என்பது யோகா. அவர் அங்கே 11ஆம் இடத்திற்கு வருவது என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு காலம். இது ரிஷபராசிக்காரருக்கு மிக ஒரு பொன்னான காலமாக இருக்க வேண்டும். ஏன்னா 11ஆம் இடக்கூடிய உங்களுடைய வழக்கு விஷயங்கள், உங்களுடைய என்னென்ன தடைகள் இருந்ததோ, ஏன்னா 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் அல்லவா, அதனால உங்களுக்கு என்னென்ன தடைகள் காலம் இருந்ததோ அனைத்து தடைகளுமே தகர்த்தெறியப்பட்டு இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக சனி 11ஆம் இடத்திலிருந்து மூலமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஒன்று வழக்குப்படும் விஷயங்களில். அடுத்ததாக 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் உங்களுக்கு பொருளாதாரமும் மேம்படும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதாலும் உங்களுக்கு இந்த சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரம் மேம்படக்கூடிய சூழலும் இங்கே இருக்கிறது. அதற்காக சனியுடைய காரத்துவம் என்று சொல்லக்கூடிய இரும்பு இயந்திரம் இது போன்ற துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அந்த ரிஷபராசியை இருந்து இந்த இரும்பு இயந்திரம் சனியுடைய காரத்துவம் இரும்பு இயந்திரம் இது போன்ற துறை கருப்பின பொருட்கள் இது போன்ற துறைகளில் பணி செய்யக்கூடியவர்கள் இது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிக பொன்னான காலம். ரிஷபராசிக்கு மிக ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியை ரிஷபராசிற்கு நான் நம்பர் 1 மார்க் எடுத்து கொடுப்பேன். ரிஷபராசிக்கு மிக ஒரு பொன்னான காலம் மார்ச்சிலிருந்து செயல்படுகிறது. அதுவும் உங்கள் திசாபதியை பொறுத்து. இதுங்கிறது பொதுவான பலன். இந்த ரிஷபராசியில் உள்ள அனைவருக்குமான பொதுவான பலன். உங்களோட தசாபதியை பொறுத்து, உங்களோட ஜன ஜாதக தசாபதியை பொறுத்து இந்த பலன்கள் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். தசாபதியும் நல்லா இருந்து இந்த இதுவும் சேர்ந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ரிஷபராசி அன்பர்கள் பெறப்போயீர்கள். அடுத்ததாக நாம் 2வது இடத்தை பார்க்கக்கூடியது சனீஸ்வரருடைய சனி பகவானுடைய அந்த வீடாகிய மகரம். அவருக்கு 2 வீடு, மகரம் கும்பம். இப்போ மகரத்தில் இருந்து அவர் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3, 6, 11 பாவங்கள் இருந்தால் மிக உன்னதமான பலன்களை செய்வார் என்பது ஜோதிடர் அறிந்த அனைவருக்கும் தெரிந்த விடயமே. இப்போ இந்த 3ஆம் இடத்திற்குரிய சனி அந்த மகராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய செல்வாக்கையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரர் வழியாக இளைய சகோதரின் மூலியமாக இவருக்கு பொருளாதார முன்னேற்றம், இளைய சகோதரன் நல்ல உறவு மேன்மை இது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக இந்த மகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. மகராசிக்கும் சரி ரிஷபராசிக்கும் சரி இது ஒரு பொன்னான காலம். இந்த காலத்தை பயன்படுத்தும். அதே போல இங்கே மகராசி அன்பர்களும் சரி ரிஷபராசி அன்பர்களுக்கு தசாபுத்தியை ஒத்து இந்த பலன்கள் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். இது கோச்சார பொதுவான பலன்களே. தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்தால் இது கண்டிப்பாக பூஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கும் மகர ராசிக்கும் ஒரு பொன்னான பொற்காலம் என்றே நாம் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய இருவருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கு. 3ஆம் இடம் என்ன செய்யும்? வெற்றி ஸ்தானம். வெற்றியும் அங்கே இருக்கு. 11ஆம் இடத்திலும் வெற்றி இருக்கு. 3ஆம் இடம் வெற்றியும் கொடுக்கும், புகழை கொடுக்கும். இப்போ 3ஆம் இடம் புகழ் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் என்றதால் இங்கே இளைய சகோதர வெற்றி புகழ் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி இது அனைத்துமே இந்த ரிஷபராசிக்கும் இந்த மகராசிக்கும் கிடைக்கப் போகிறது. இந்த காலம் உங்களுடைய பொன்னான காலம். இந்த காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள என்னென்ன தடைகள் இருந்ததோ என்னென்ன உங்கள் வாழ்க்கை நடக்கலையோ இந்த போன்ற காரியங்களை நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் சனி பயிற்சிக்கு அப்புறம் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றிகர ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். இனிமே ரிஷபராசி மகராசிக்கு ஒரு சனி பயிற்சியின் மூலியமாக பொன்னான காலம்தான். வாழ்த்துக்கள் அன்பர்களே. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. வாழ்த்துக்கள்.